பணம் கொடுத்து மார்க்கெட்டிங், அது ஒரு விதமான நேரடியா பிரச்சாரத்துக்கு வராம அது ஒரு மார்க்கெட்டிங். ஓகே, அது அவருடைய ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல இன்னும் ஒரு ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த வழக்கு சிபிஐ கையில போயிடுச்சு, சிபிஐ எடுத்துருச்சு. வழக்கு சிபிஐ கையில போன பின்னாடி நீ எப்படி போன்ல அவங்கள்ட்ட பேசலாம்? அது அந்த சாட்சியை கலைக்கிற மாதிரி இருக்காதா? போன்ல பேசினதே மிகப்பெரிய அஃபென்ஸ், மிகப்பெரிய தவறு. அதுக்கு அடுத்தது அவங்க அக்கௌண்ட்ல 20 லட்சம் ரூபாய் நீ காசு போட்டது. இப்ப நீ காசு போட்டேன்னா இது சாட்சி சிபிஐ கணக்குல வராதா? சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கும் போது நீ சாட்சியை கலைச்சதா இது மாறாதா? இது என்ன கணக்கு? இது என்ன விசாரணை பாதிக்காதா? இது எவ்வளவு பெரிய முரண் இது. அப்ப சிபிஐ ஏமாத்துறாங்க, அரசு நிறுவனத்தை ஏமாத்துறாங்க, நீதிமன்றத்தை ஏமாத்துறாங்க, இவங்க நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க. மிகப்பெரிய ஒரு மோசடி பேர் வழி. விஜயனுடைய கட்சியோ விஜயோ எல்லாருமே மிகப்பெரிய ஒரு மோசடி பேர் வழி இவங்க. அதுதான் நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள்.